St. Mary's Higher Secondary School, Alangudi Road, Pudukkottai. This video brings to you the fourth part of the first unit, Prose, his first flight. This part deals with the answers for the questions within the text as well as at the end of the text. இந்த வீடியோ பதிவில் முதல் பாடத்திற்கான வினாக்களுக்கு விடையளிக்கப்படுகிறது. மாணவர்கள் இந்த விடைகளை வாசிக்க கற்றுக்கொண்டு உங்களது ஆங்கில நோட்டில் எழுதி கொண்டு மனப்பாடம் செய்து தேர்வுக்கு தயாராகவும். உங்களது வினாத்தாளில் பார்ட் 2 செக்ஷன் 1 கொஷின் நம்பர்ஸ் 15 முதல் 18 வரை பாடத்திற்கான வினாக்கள் கேட்கப்படுகிறது. ஒவ்வொரு வினாவிற்கும் 2 மதிப்பெண்கள் வீதம் வழங்கப்படுகிறது. எனவே இந்த வினாக்களுக்கான விடைகளை நல்ல முறையில் படித்து தயாராகவும். நான் வாசிக்கிறேன். வாசிக்க வார்த்தைகளை வாசிக்க கற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஷின் நம்பர் 1. What prompted the young seagull to fly finally? What prompted? Promptedக்கு என்ன ஸ்பெல்லிங்? PROMPTED. Prompted. What prompted the young seagull to fly finally? மறுபடியும் கொஷினை வாசிக்கிறேன், கவனிங்க. What prompted the young seagull to fly finally? இந்த வினாவானது ரொம்ப முக்கியமான வினா. ஏனெனில் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாளிலும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள வினா தொகுப்பிலும் இந்த வினாவானது கேட்கப்பட்டுள்ளது. மறுபடியும் இந்த கொஸ்டினை வாசிக்கிறேன், நல்ல முறையில் வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாட் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி? இதுக்கு ஆன்சர் ரொம்ப எளிதாக ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. இந்த வாட்டுங்கிற வார்த்தையை எடுத்துட்டு ஹிஸ் ஹங்கர் அப்படின்னு எழுதுனா மீதி வினாவில் வரக்கூடிய மீதி வார்த்தைகளை அப்படியே எழுதிடலாம். வாட்டுங்கிற வார்த்தையை எடுத்துட்டு ஹிஸ் ஹங்கர், ஹங்கருக்கு என்ன ஸ்பெல்லிங்? HUNGER. ஹிஸ் ஹங்கர் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி. அதாவது என்ன செஞ்சுருக்கிறோம்? வாட் என்ற வார்த்தையை எடுத்துட்டு ஹிஸ் ஹங்கர் என்று சேர்த்து வினாவில் வரக்கூடிய மீதி வார்த்தைகளை எழுதினோம்னாலே நமக்கு ஃபுல் ஆன்சர் கிடைச்சிருது. 2 மதிப்பெண்கள் எளிதாக பெற்றுவிடலாம். ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. ஹிஸ் ஹங்கர், HUNGER. ஹிஸ் ஹங்கர் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி. கொஷின் நம்பர் 2. வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் older brother? What was the first catch? CATCH எப்படி சொல்லணும்? Catch. CATCH எப்படி சொல்லணும்? Catch. What was the first catch of the young seagulls? seagull-ஓட first of S சேர்த்துருக்காங்க. ஸோ seagulls-ன்னு சொல்லணும். older, OLDER, older. brother, BROTHER, brother. brother, BROTHER, brother. மறுபடியும் கொஸ்டினை வாசிக்கிறேன் பாருங்க. வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர்? ரொம்ப சிம்பிளான ஆன்சர். மறுபடியும் வாட் என்ற வினா வார்த்தையை எடுத்துட்டு ஹெர்ரிங், HERRING, ஹெர்ரிங் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துட்டு மீதி வினாவில் வரக்கூடிய வார்த்தைகளை அப்படியே எடுத்து எழுதி வினாக்குறியை எடுத்துட்டு, அதாவது கொஷின் மார்க்கை எடுத்துட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டோம்னா ஃபுல் ஆன்சர் கிடைச்சிருது. இந்த கேள்வியும் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நமது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தால் வழங்கப்பட்டுள்ள கொஷின் பேங்க் அதில் 5வது கொஷினில் இந்த வினாவானது கேட்கப்பட்டுள்ளது. எனவே இது முக்கியமான கேள்வி. நல்ல முறையில் தயார் பண்ணிக்கணும். ரொம்ப எளிதாக மார்க் வாங்கிடலாம். வாட் என்ற வார்த்தையை எடுத்துட்டு ஹெர்ரிங், HERRING, ஹெர்ரிங்கை மட்டும் சேர்த்து மீதி இருக்கக்கூடிய வார்த்தைகளை அப்படியே எடுத்து எழுத போகிறோம். நமக்கு ஃபுல் ஆன்சர் கிடைச்சிரும். கொஷின் நம்பர் 3. வாட் மேட் த யங் சீகல் கோ மேட்? வாட் மேட் த யங் சீகல் கோ மேட்? மேடுக்கு என்ன ஸ்பெல்லிங்? MADE, மேட். MADE, மேட். ஆனால் கடைசி வார்த்தையை பாருங்கள் வினாவில். MAD, மேட். MADE என்னன்னு சொல்லணும்? மேடுன்னு சொல்லணும். MAD, மேட். மேடுக்கும் மேடுக்கும் வித்தியாசம் இருக்குது. எழுத்துலையும் வித்தியாசம் இருக்குது, உச்சரிப்புலையும் வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிச்சுக்குங்க. மறுபடியும் இந்த கொஸ்டினை வாசிக்கிறேன் பாருங்கள். வாட் மேட் த யங் சீகல் கோ மேட்? MADE எப்படி சொல்லணும்? மேட். MAD எப்படி சொல்லணும்? மேட். இதுக்கு ஆன்சர் எப்படி எழுத போகிறோம்? வாட் என்ற கொஷின் வார்த்தையை எடுத்துடுறோம். எடுத்துட்டு த சைட் ஆஃப் த ஃபிஷ் அண்டு ஹங்கர், இதுதான் நம்ம சேர்க்கக்கூடிய வார்த்தைகள். எதுக்கு பதிலாக? வாட்டுக்கு பதிலாக. மீதி வினாவில் வரக்கூடிய வார்த்தைகளை அப்படியே எடுத்து எழுதிடலாம். இந்த ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்கள். த சைட், SIGHT, சைட். த சைட் ஆஃப் த ஃபிஷ், FISH எப்படி சொல்லணும்? ஃபிஷ். ஃபிஷ், FISH எப்படி சொல்லணும்? ஃபிஷ். த சைட் ஆஃப் த ஃபிஷ் அண்ட் ஹங்கர். ஹங்கருங்கிற வார்த்தை ஏற்கனவே நம்ம 2வது வினாவில் படிச்சிருக்கிறோம். ஹங்கர், HUNGER, ஹங்கர். த சைட் ஆஃப் த ஃபிஷ் அண்ட் ஹங்கர் மேட், MADE, மேட் the young seagull go mad, MAD, mad.
Question number 4. Did the mother bird offer any food to the young bird? Did the mother bird offer any food to the young bird? இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்? வினாவையும் விடையும் நல்லா கவனமாக பாருங்கள். டிட்டை எடுத்துகிட்டு நோ போட்டுறோம். வினாவில் வரக்கூடிய அந்த மதர் பேர்டுங்கிறத எழுதுகிறோம். ஆஃபர் என்ற வார்த்தையை நாம் எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். டிட் நாட் ஆஃபர். அந்த ஆஃபருங்கிற வார்த்தை வினாவில் வரக்கூடிய ஆஃபர் என்ற வார்த்தைக்கு முன்னால் டிட் நாட் சேர்க்க போகிறோம். டிட் நாட் சேர்த்துட்டு ஆஃபர் எழுதி வினாவில் வரக்கூடிய மீதி வார்த்தைகளை அப்படியே எழுதி கொஷின் மார்க் எடுத்துகிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம் பாருங்கள். மறுபடியும் டிட்டை எடுத்துகிட்டு நோ போடுறோம். ஆஃபர் என்ற வார்த்தையை நம்ம கலரில் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய 2 வார்த்தைகளை நம்ம எப்படி மாற்றிருக்கோன்னு பாருங்கள். டிட்டை எடுத்துகிட்டு நோ போடுறோம். ஆஃபரை எப்படி மாற்றிருக்கிறோம்? டிட் நாட் ஆஃபர் அப்படின்னு மாற்றிருக்கிறோம். ஸோ மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்கள். டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்டு? நோ, த மதர் பேர்ட் டிட் நாட் ஆஃபர் any food to the young bird. Question number 5. What did the young seagull manage to find in his search for food on the ledge? What did the young seagull உங்களுக்கு ஏற்கனவே வாசிச்சாச்சு. So what did the young seagull manage, M-A-N-A-G-E, manage to find, F-I-N-D எப்படி சொல்லணும்? find. manage to find in his search. searchக்கு என்ன ஸ்பெல்லிங்? S-E-A-R-C-H, search for food, F-O-O-D எப்படி சொல்லணும்? food on the ledge, L-E-D-G-E, ledge. மறுபடியும் கொஸ்டினை வாசிக்கிறேன் பாருங்க. What did the young seagull manage to find in his search for food on the ledge? ஆன்சர் எப்படி எழுத போகிறோம் பாருங்க. The young seagull managed, M-A-N-A-G-E-D, managed. The young seagull managed to find mackerels. இது ஆன்சர். M-A-C-K-E-R-E-L apostrophe S. mackerels, M-A-C-K-E-R-E-L apostrophe S. mackerels tail, T-A-I-L, tail, and eggshell. eggshell, E-G-G, egg, shell, S-H-E-L-L, shell. ரெண்டையும் சேர்த்து எக்ஷெல்னு எழுதணும். இன் ஹி சர்ச் ஃபார் ஃபுட் ஆன் த லெட்ஜ். ஆன்சரை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. த யங் சீகல் மேனேஜ் டு ஃபைண்ட் மேக்கரல்ஸ் டெயில் அண்ட் எக்ஷெல் இன் ஹி சர்ச் ஃபார் ஃபுட் ஆன் த லெட்ஜ். இந்த ஆன்சரை நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதலாம். படிப்பில் சற்று பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள், உங்களுக்கான பதில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே முதல் 4 வினாக்களுக்கும் எல்லாருக்குமே ஒரே ஆன்சர் தான். இந்த வினாவிலிருந்து சற்று பிரித்து கொடுத்துருக்குறேன். அதாவது படிக்கிற பையனுக்கு தனியான ஆன்சர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், படிக்காத பையனுக்கு எளிமையான விடையாக இருக்கும். அதனால் படிக்கிற பையங்க எளிமையான விடையை படிக்க வேண்டாம், உங்களுக்கான பதிலை நீங்கள் படித்து கொள்ளவும். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் என்ன மட்டும் எழுதுனா போதும். மேக்கரல்ஸ், M-A-C-K-E-R-E-L apostrophe S, மேக்கரல்ஸ் டெயில் அண்டு எக்ஷெல். டெயிலுக்கு என்ன ஸ்பெல்லிங்? T-A-I-L, டெயில், and eggshell, E-G-G-S-H-E-L-L, E-G-G-S-H-E-L-L எப்படி சொல்லணும்? எக்ஷெல், எக்ஷெல், எக்ஷெல். இந்த பதிலை மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுதவும். கொஸ்டின் நம்பர் 6. Why did the seagull fail to fly? அல்லது இதே கேள்வி எப்படி கேட்கலாம்? How was the young bird's first attempt to fly? மறுபடியும் வினாவை வாசிக்கிறேன் பாருங்க. Why did the young seagull fail to fly? அல்லது how was the young bird's first attempt, A-T-T-E-M-P-T, இதை எப்படி சொல்லணும்? attempt to fly. இந்த 2 வினாவில் எந்த வினா கேட்டாலும் சரி ஆன்சர் ஒன்று தான். மறுபடியும் அந்த வினாவானது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள வினா வங்கியில் கேட்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வினாவிற்கும் நல்ல முறையில் பதிலை தயாரித்து கொள்ளவும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பதில் பங்கியை கொடுத்துருக்கிறேன். The seagull was afraid to fly. The seagull was afraid to fly. Afraid, A-F-R-A-I-D, afraid to fly. So he failed to fly. இது படிக்கிற பையங்க எழுதலாம். படிப்பில் சற்று பின்தங்கியுள்ளவர்கள் The seagull was afraid to fly, இந்த பதிலை மாத்திரம் எழுதுனா போதுமானது. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் The seagull was afraid, A-F-R-A-I-D, afraid to fly, F-L-Y, fly, இதை மாத்திரம் எழுதுனா போதுமானது. Question number 7. What did the parents do when the young seagull failed to fly? What did the parents, P-A-R-E-N-T-S, என்ன சொல்லணும்? Parents do when the young seagull
failed to fly. இந்த வினாவில் what did எடுத்துகிற போகிறோம், டூவை எடுத்துகிற போகிறோம். மீதி இருக்கக்கூடிய வினாவில் வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம விடையில் பயன்படுத்த போகிறோம். எப்படி செய்ய போகிறோம் பாருங்கள். when the young seagull failed to fly, when the young seagull failed to fly, the parents scolded, S-C-O-L-D-E-D, scolded, S-C-O-L-D-E-D, scolded, scolded him and even threatened, T-H-R-E-A-T-E-N-E-D. இந்த வார்த்தை எப்படி சொல்லணும்? threatened, 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 threatened to make him starve, S-T-A-R-V-E, starve, S-T-A-R-V-E, starve. மறுபடியும் ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. when the seagull failed to fly, the parents scolded him and even threatened to make him starve. இது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பதில். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்கான பதில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. வாசிக்கிறேன், கவனிங்க. the parents scolded him, scolded, S-C-O-L-D-E-D, scolded. பேரண்ட்ஸுக்கு என்ன ஸ்பெல்லிங்? P-A-R-E-N-T-S, parents scolded him and L-E-T இதை எப்படி சொல்லணும்? let, L-E-T இதை எப்படி சொல்லணும்? let, and let him starve, S-T-A-R-V-E, starve. Question number 8. What did the young bird's family do when he started flying? மறுபடியும் வினாவை வாசிக்கிறேன், கவனிங்க. What did the young bird's family do when he started flying? இதுக்கு ஆன்சர், when he started flying, the young bird's family flew, F-L-E-W இதை எப்படி சொல்லணும்? flew, F-L-E-W, flew around, A-R-O-U-N-D எப்படி சொல்லணும்? around him in joy. மறுபடியும் ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. when he started flying, the young bird's family flew around him in joy. மெல்ல கற்போருக்கான பதில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. his family flew around him in joy. family, F-A-M-I-L-Y, family, F-L-E-W, flew around, A-R-O-U-N-D, around him in joy. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. his family, F-A-M-I-L-Y, family, flew, F-L-E-W, flew around, A-R-O-U-N-D, around him in joy. Question number 9. Why did the young bird utter a joyful scream? Question number 9. Why did the young bird utter, U-T-T-E-R எப்படி சொல்லணும்? utter, U-T-T-E-R எப்படி சொல்லணும்? utter a joyful, J-O-Y-F-U-L, joyful, scream, S-C-R-E-A-M, scream. மறுபடியும் அந்த வினாவை வாசிக்கிறேன் பாருங்க. Why did the young bird utter a joyful scream? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பதில் மேலே கொடுத்துருக்கிறேன் பாருங்க. The young bird uttered, U-T-T-E-R-E-D, uttered a joyful, J-O-Y-F-U-L, joyful, scream, S-C-R-E-A-M, scream, when he saw his mother flying, F-L-Y-I-N-G எப்படி சொல்லணும்? flying to him with a piece, P-I-E-C-E, P-I-E-C-E, piece of fish, F-I-S-H எப்படி சொல்லணும்? fish. மறுபடியும் ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. The young bird uttered a joyful scream when he saw his mother flying to him with a piece of fish. இந்த வினாவிற்கு மெல்ல கற்போர் எழுத வேண்டிய பதில் கீழே கொடுத்துருக்கிறேன் பாருங்க. his mother, M-O-T-H-E-R, mother, his mother came, C-A-M-E, came with a fish, with a fish, F-I-S-H எப்படி சொல்லணும்? fish. Question number 10. How did the parents support, S-U-P-P-O-R-T, support, S-U-P-P-O-R-T, support. How did the parents support and encourage, E-N-C-O-U-R-A-G-E, encourage the young seagulls, brothers and sister? The young seagulls, brothers and sister. மறுபடியும் கொஸ்டினை வாசிக்கிறேன் பாருங்க. How did the parents support and encourage the young seagulls, brothers and sister? இந்த வினாவும் முக்கியமான வினா. பிடிஏ புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 4 மற்றும் 5வது கொஸ்டின்ஸில் இந்த வினாவை கேட்டிருக்கிறாங்க. எனவே இது முக்கியமான வினா. இந்த வினாவிற்கான பதிலை நன்கு படித்து தயார் செய்து கொள்ளவும். இதுக்கு ஆன்சர் எப்படி எழுத போகிறோம்? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பதில் இது. இந்த பேரண்ட்ஸ் perfected, P-E-R-F-E-C-T-E-D, perfected, P-E-R-F-E-C-T-E-D, perfected
The parents perfected them, 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 in the art, ART, art of flight, FLIGHT, flight. மறுபடியும் இந்த லைனை வாசிக்கிறேன் பாருங்க. The parents perfected them in the art of flight. ரெண்டாவது லைனை வாசிக்கிறேன் பாருங்க. They taught, TAUGHT எப்படி சொல்லணும்? taught. TAUGHT எப்படி சொல்லணும்? taught. They taught them how to skim, SKIM எப்படி சொல்லணும்? skim. They taught them how to skim and surf, SURF எப்படி சொல்லணும்? surf. surf, SURF எப்படி சொல்லணும்? surf. The waves, WAVES, waves. surf the waves and dive, 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 dive for fish. ரெண்டாவது லைனை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. They taught them how to skim and surf, SURF எப்படி சொல்லணும்? surf. The waves, WAVES எப்படி சொல்லணும்? waves. and dive, DIVE, dive for fish. இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டாக ஆன்சர் எழுதாமல் ரெண்டையும் சேர்த்து ஒரு பேராவாக எழுதிருங்க. மெல்ல கருப்போருக்கான பதில் அதை எப்படி எழுதுறது? இந்த பேரண்ட்ஸ் டாட், TAUGHT, டாட். பேரண்ட்ஸுக்கு ஏற்கனவே நம்ம ஸ்பெல்லிங் படிச்சிருப்போம். PARENTS, பேரண்ட்ஸ் டாட், TAUGHT, டாட், them, the art, ART, art of flight, FLIGHT, flight. The parents taught them the art of flight. Question number 11. What did the young bird do to seek, SEEK, இந்த வார்த்தை எப்படி சொல்லணும்? seek. seek the attention, the attention. attentionக்கு என்ன ஸ்பெல்லிங்? ATTENTION, attention. ATTENTION, attention of his parents, PARENTS, parents. மறுபடியும் இந்த வினாவை வாசிக்கிறேன். What did the young bird do to seek the attention of his parents? இதுக்கு பதில் the young bird pretended, pretended, PRE, pre, TEN, pretended, DED, did, pretended to fall, FALL எப்படி சொல்லணும்? fall, asleep, ASLEEP, asleep. ஏ எடுத்துட்டா ஸ்லீப்னு சொல்லுவோம், ஏ சேர்த்து எழுதுனோம்னா என்னன்னு சொல்லணும்? asleep, asleep. The young bird pretended to fall asleep. ரெண்டாவது லைனை வாசிக்கிறேன் பாருங்க. It uttered, இந்த வார்த்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். It uttered, UTTERED, uttered a low, 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 cackle, CACKLE, cackle. It uttered a low cackle to draw, DRAW எப்படி சொல்லணும்? draw. CACKLE எப்படி சொல்லணும்? cackle. It uttered a low cackle to draw the attention of his parents. மறுபடியும் இந்த செகண்ட் லைனை வாசிக்கிறேன் பாருங்க. It uttered a low cackle to draw the attention of his parents. இந்த வினாவிற்கு பதில் எழுதும் பொழுது ரெண்டு பாயிண்ட்ஸையும் சேர்த்து ஒரு பேராவாக எழுதிருங்க. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் இந்த வினாவிற்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் கீழே கொடுத்துருக்கிறேன் பாருங்க. He pretended, 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 pretended to fall, 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 asleep, ASLEEP, asleep. He pretended to fall asleep னு எழுதிருங்க. Question number 12. How did the bird try to reach, reach, REACH எப்படி சொல்லணும்? reach. How did the bird try to reach its parents without having to fly? How did the bird try to reach its parents without having to fly? நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கீழ்கண்ட பதில் எழுதுங்க. It tried to find, FIND, find some means, MEANS எப்படி சொல்லணும்? means. It tried to find some means to reach, REACH எப்படி சொல்லணும்? reach. To reach his parents without having to fly. மறுபடியும் இந்த ஆன்சரை வாசிக்கிறேன் பாருங்க. It tried to find some means to reach his parents without having to fly. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்கான பதில் கீழே கொடுத்துருக்கிறேன் பாருங்க. It tried to find, FIND எப்படி சொல்லணும்? find. triedக்கு என்ன ஸ்பெல்லிங்? TRIED, 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 tried. It tried to find, 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 find. some, SOME எப்படி சொல்லணும்? some. means, MEANS எப்படி உச்சரிக்கணும்? means. It tried to find some means, MEANS எப்படி சொல்லணும்? means.
To reach, R-E-A-C-H, reach them. It tried to find some means to reach them. அப்படின்னு எழுதுங்க. Question number 13. What happened to the seagull when it landed on the green sea? What happened? H-A-P-P-E-N-E-D, happened. H-A-P-P-E-N-E-D, happened. What happened to the seagull when it landed? L-A-N-D-E-D, landed. When it landed on the green sea. இதற்கான பதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வாறு எழுதணும்? When the seagull landed, L-A-N-D-E-D, landed. When the seagull landed on the green sea, it sank. S-A-N-K எப்படி சொல்லணும்? sank. S-A-N-K எப்படி சொல்லணும்? sank. It sank into it. அடுத்த பாயிண்ட், his belly, B-E-L-L-Y, belly, B-E-L-L-Y, belly, his belly touched, T-O-U-C-H-E-D, touched. His belly touched the water. He was floating, F-L-O-A-T-I-N-G, floating, F-L-O-A-T-I-N-G, floating. He was floating on it. இந்த 3 பாயிண்ட்ஸையும் சேர்த்து ஒரு பேராவை எழுதிருங்க பதில் எழுதும் பொழுது. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்கான பதில் கீழே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். He was floating, F-L-O-A-T-I-N-G, floating. He was floating on water அப்படின்னு எழுதுனா போதும். He was floating, F-L-O-A-T-I-N-G, floating on water. வாட்டருக்கு என்ன ஸ்பெல்லிங்? W-A-T-E-R, water. He was floating on waterன்னு எழுதிருங்க. Question number 14. Do you think that the seagull's parents were harsh to him? Do you think that the seagull's parents were harsh? H-A-R-S-H எப்படி சொல்லணும்? harsh. H-A-R-S-H எப்படி சொல்லணும்? harsh to him. Why அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த வினாவிற்கான பதில் கீழே கொடுத்துருக்குறேன். No, they were not harsh to him. No, they were not harsh. H-A-R-S-H எப்படி சொல்லணும்? harsh to him. They tried to train, T-R-A-I-N எப்படி சொல்லணும்? train. They tried to train him to fly. அடுத்த பாயிண்ட், his mother motivated, M-O-T-I-V-A-T-E-D, motivated. His mother motivated him with a piece, P-I-E-C-E, piece of fish in her mouth, M-O-U-T-H, mouth. His mother motivated him with a piece of fish in her mouth. இந்த 3 பாயிண்ட்ஸையும் சேர்த்து ஒரு பேராவா எழுதிருங்க. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் கீழ்கட்ட பதில் எழுதுங்க. No, they were not harsh to him. இதை மட்டுமாவது எழுத பழகுங்க. No, they were not harsh. H-A-R-S-H எப்படி சொல்லணும்? harsh. No, they were not harsh to him. அடுத்தது question number 15. How did the bird feel when it started flying for the first time? How did the bird feel when it started flying? F-L-Y-I-N-G எப்படி சொல்லணும்? flying for the first time. இந்த வினாவிற்கான பதில் நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வாறு எழுதணும்? When the bird started flying for the first time. ஏறக்குறைய அந்த கொஷினில் வரக்கூடிய பாதி வார்த்தைகள் இங்கே வந்துருச்சு. When the bird started flying for the first time, a monstrous, M-O-N-S-T-R-O-U-S, monstrous, M-O-N-S-T-R-O-U-S, monstrous, monstrous, M-O-N-S-T-R-O-U-S, monstrous, terror, T-E-R-R-O-R, terror, a monstrous terror, T-E-R-R-O-R, terror, seized, S-E-I-Z-E-D, seized, seized, S-E-I-Z-E-D, seized. A monstrous terror seized him. At the same time, he uttered a joyful scream. At the same time, he uttered a joyful scream. இந்த ஆன்சரை படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதுங்க. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்கான பதில் கீழே கொடுத்துருக்கிறேன் பாருங்க. டெரர், T-E-R-R-O-R எப்படி சொல்லணும்? டெரர், T-E-R-R-O-R எப்படி சொல்லணும்? டெரர். சீஸ்டு, S-E-I-Z-E-D, seized, terror seized him. அடுத்தது, but he uttered, uttered, U-T-T-E-R-E-D, uttered, but he uttered, U-T-T-E-R-E-D, uttered, a joyful scream. ஸ்க்ரீமுக்கு என்ன ஸ்பெல்லிங்? S-C-R-E-A-M, scream, S-C-R-E-A-M, scream. ஜாய்ஃபுல்க்கு J-O-Y-F-U-L, joyful. இந்த பதிலை மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுதுங்க. அன்பார்ந்த மாணவர்களே,
நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன? நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கான பதிலை எழுதி கொள்ளுங்கள். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கான பதிலை எழுதி கொள்ளுங்கள். சில வினாக்களுக்குத்தான் இருவருக்கும் ஒரே மாதிரியான பதில் கொடுக்கப்பட்டுள்ளது. பெருவாரியான வினாக்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனியாகவும் மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்கு தனியாகவும் உங்களுக்கான பதில் கொடுக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து உங்களுக்கான பதிலை மட்டும் எழுதி கொள்ளவும், இரண்டையும் எழுத வேண்டாம். இந்த பாடத்திற்கான பேராகிராஃபை அடுத்த வீடியோவில், அதாவது பார்ட்